எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம். நான் கேமராமேன் சதீஷ். புதுசா இப்போ வந்து வீடியோல நான் யூடியூபர். இது ப்ளூபர்ஸ் ஆயிடுச்சு. நான் கேமராமேன் யூடியூபர் நீ சொல்றியா? எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு வந்து என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, நான் 3வது முறையா இன்னைக்கு யூடியூப்ல இருந்து எனக்கு சம்பளம் வந்திருக்கு. நேத்து தான் வந்தது. சரி, இன்னைக்கு மக்களானவங்க கிட்ட ஷேர் பண்ணலாம்னு சொல்லிட்டு நாங்க வந்து இப்போ நான் அந்த வீடியோவை போடுறேன். அது வந்து எப்படி வருது, எதனால வருது அப்படின்ற விஷயம்லாம் எனக்கு கண்டிப்பா எனக்கு தெரியாது. அதெல்லாம் வந்து நம்ம கேமராமேன் சொல்லுவாரு. கேமராமேன் சொல்லுவாரு. அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த யூடியூப்ல அதாவது எப்படி நம்ம வீடியோ எடுத்தா எந்த எந்த வீடியோவுக்கு எந்த மாதிரியான காசு வரும் அப்படின்றத நம்ம கேமராமேன் சொல்லுவாரு. நான் தாங்க கேமராமேன் சதீஷ், இவங்களோட புதல்வன். நான் வந்து ரொம்ப நாளா வந்து நிறைய சேனல்லாம் ஓப்பன் பண்ணி சக்ஸஸ்லாம் ஆகல, ஃபெயிலியர் தான் நிறைய ஆயிருக்கு. ஆனால் எனக்கு அம்மா சேனல் ஆரம்பிச்சு 3 தடவை அமௌண்ட் வந்திருக்கு எங்களுக்கு. ஃபர்ஸ்ட் தடவை அமௌண்ட் வரும்போதெல்லாம் வந்துட்டு இப்போல்லாம் வந்து நிறைய பேர் போட்ட உடனே ரீச் ஆயிடுது இல்லை, அந்த மாதிரிலாம் எங்களுக்கு ஆகவே இல்லை. பொறுமையா 1 இயர் ஆச்சு எங்களுக்கு வந்து கரெக்டாக அந்த அமௌண்ட் வரதுக்கே ஒரு வருஷம் ஆச்சு. அந்த ஒரு இருந்தது அதுக்கே நிறைய வந்து ப்ரொசீஜர் வச்சு இந்த வீடியோ போட்டால், அதாவது நம்ம கண்டென்ட் தான் போடணும், மற்றவங்க கண்டென்ட் போடக்கூடாது. அது ஒரு ரூல்ஸ்லாம் இருக்கும்ல. மேபி உங்கள் யூடியூப் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க, அதனால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதெல்லாம் அது சொல்லணும்னு அவசியம் இல்லை. நிறைய பேர் ஆல்ரெடி நிறைய இதை பற்றி எக்ஸ்பிளேஷன் வீடியோலாம் போட்டிருப்பாங்க. ஸோ நிறைய பேர் தெரியலனா வந்து கமெண்ட்ஸ் கேளுங்க, நான் வந்து கண்டிப்பாக பதில் சொல்கிறேன். ஆனால் அந்த யூடியூப்பில் வந்துட்டு நாங்கள் என்ன பண்ணியிருக்கோன்னா, இனிஷியலாக வந்து அந்த அமௌண்ட் கெயின் பண்ணுறதுக்கு என்ன வேணும்னா, மானிட்டைசேஷன் வந்து எலிஜிபிலிட்டி வேணும். அதுக்கு என்ன வேணும், 1000 வந்து சப்ஸ்கிரைபர் இருக்கணும். 4000 ஹவர்ஸ் வந்துட்டு அந்த வீடியோவை பார்த்துருக்கணும். மக்கள் வந்து என்னன்னா ஒரு 4000 ஹவர்ஸ் வந்து அந்த வீடியோ பார்த்தாதான் மானிட்டைசேஷன் ஆப்ஷனே வந்து எனபிள் ஆகும். ஸோ அது எனபிள் ஆனதுக்கப்புறம் தான் சேலரியே வரும். இந்த பேங்க் அக்கௌண்ட் கரெக்டாக டீட்டெயில் போட்டு நம்மளோட டேக்ஸ் ஐடி அப்டேட் பண்ணி அது நிறைய ப்ரொசீஜர் இருக்கும். அது தனியாக நம்ம ரெடி பண்ணல, ஆல்ரெடி வந்து யூடியூப்லேயும் நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. அதை கூட நீங்கள் செக் பண்ணி பாருங்க. ஆனால் எங்களுக்கு வந்துட்டு என்னன்னா ஈஸியாக கிடைக்கல. ஒரு 10,000ன்றது வந்துட்டு பெரிய அமௌண்ட்டு தான். வீடியோலாம் வந்து நாங்கள் மோஸ்ட்லி எடிட் பண்ணி கட் பண்ணி அதெல்லாம் வந்து பண்ணவே மாட்டோம். ஜஸ்ட் வந்து ஷார்ட்ஸாக எடுப்போம்ல, எப்பவுமே இன்னைக்கு என்ன சமையல் அப்படி சொல்லிட்டு அந்த மாதிரி இருக்கிறத வந்துட்டு ரொம்ப பெருசாலாம் எடிட்லாம் ஒன்றுமே பண்ண மாட்டோம். ஜஸ்ட் வந்து ரீடேக் பண்ணி ஒரு 3-4 தடவை தப்பு வருமா, 5ஆவது தடவை கரெக்டாக சொல்லிடுவாங்க. அந்த ஃப்ளோலேயே வந்து அதை அப்படியே எடுத்து வீடியோவில் போட்டுருவோம். ஸோ எடிட்லாம் பெருசாக மெனக்கட்டுலாம் பண்ணிட்டு இருக்க மாட்டோம். ஆனால் வந்து ஷார்ட்ஸ்லாம் நிறைய பேர் நினைப்பீங்க, இந்த யூடியூப்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க 2 வருஷம் 3 வருஷம் ஆகுது, நல்லா சம்பாதிப்பாங்க அப்படின்னு சொல்லி நினைப்பேன். கண்டிப்பாக கிடையவே கிடையாது. நான் கூட நினைச்சிருக்கேன், ஐயோ இவ்வளோ பேர் வியூஸ்லாம் போகுது, இவ்வளோலாம் பயங்கரமாக வருமே அப்படிலாம் நான் நினச்சிருக்கேன். கடைசியில் வந்து எங்களுக்கு அது நடக்கும் போது தான் தெரியுது, ஓ இப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா 1000 வியூஸ் வந்து பார்த்தாங்கன்னா ஆட்லாம் வந்து அதில் ஓடும்ல, அந்த ஆட் மூலியமாக தான் அதுக்கு வந்து காசு வந்து கன்வெர்ட் ஆகி ரெவன்யூவாக நம்ம வந்து யூடியூப் அக்கௌண்ட்டில் வரும். ஆனால் அந்த 1000 வியூஸுக்கே வந்துட்டு நான் நினச்சேன் அந்த நெட்டெல்லாம் போட்டு பார்ப்போம்ல, அதெல்லாம் செக் பண்ணி பார்த்தா $1 $2 $3 அப்படின்னு வரும். ஆனால் ரியாலிட்டி அப்படி கிடையவே கிடையாது. ரொம்ப ரொம்ப நம்ம நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ரொம்ப கம்மியாக தான் இருக்கு. கிட்டத்தட்ட என்னன்னா, நாங்கள் லாஸ்ட் டைம் வந்து ஃபர்ஸ்ட் தடவை ஒரு யூடியூப் பேமெண்ட் வந்து சொல்லி வீடியோ போட்டோம். அது கரெக்டாக 40,000 வியூஸ் வந்துச்சு. இப்போ 40,000 வியூஸ்க்கு வந்து எவ்வளோ அமௌண்ட்னா $2,000 ஜென்ரேட் ஆயிடுச்சு ஒரே ஒரு வீடியோவில். 2000, அதுதான் எங்களோட ஃபர்ஸ்ட் டைம் ஒரே வீடியோவில் 2000 வந்தது. ஸோ அதுக்கப்புறம் இல்லவே இல்லை, எதுவுமே இல்லை. எல்லாமே பார்த்தீங்கன்னா $100, $50, $30. ஷார்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா $5. ஒரு ஷார்ட்ஸ் ஒரு 10,000 போச்சுன்னா ஒரு $5 கிடைக்கும். எந்த மாதிரி டைப்ல போறதுன்னு இருக்கு. நம்ம வந்து இந்த மாதிரி வெர்டிக்கல் சொல்லி ஒரு ஷார்ட்ஸா போடுவாங்கல்ல, வெர்டிக்கல் சொல்லிட்டு அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வியூஸ் பண்ணாலுமே வந்து காசு ரொம்ப கம்மியாக தான் வரும். ஆனால் இந்த மாதிரி ஹாரிசான்டல் வியூஸ்ன்னு சொல்லி இந்த மாதிரி ஆங்கிள் எடுப்பாங்க. அந்த வியூஸ் அந்த மாதிரி வீடியோஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக காசு வரும். ஆனால் வியூஸ் நல்லா போகணும். இப்போ லட்சக்கணக்கில் போச்சுன்னா அதில் நல்ல ரெவென்யூ கிடைக்கும். நமக்கு வந்து லட்சக்கணக்கில் இல்லை, ஒரு 10,000 அந்த மாதிரி ரீச் அதுவே வந்து போக மாட்டேங்குது. முன்னாடி எல்லாம் என்னமா பண்ணோம், நம்ம முன்னாடிலாம் மீன்காரம்மா கண்டென்ட்லாம் நல்லாவே, மீன்காரம்மாவை ரொம்ப மிஸ் பண்றோம். ஆமா, மீன்காரம்மா வந்து கிட்ட போய் பேசி அம்மா எல்லாம் பேசுவாங்க, ஜாலியா பேசுவாங்க. சரி, அவங்களும் நல்லா பேசுவாங்க. அது என்னன்னா இன்ட்ராக்ஷன் நல்லா இருக்கும், பார்க்கவே நல்லா இருக்கும். அந்த வெளியில அவுட் சைட்ல சவுண்ட்லாம் கேட்காது, கிளீனா இருக்கும். அங்க அந்த மாதிரி நல்ல ஒரு இடத்துல என்ன மீன்லாம் வித்துட்டு அதை வாங்கும் போது நல்லா இருந்தது, பார்க்க வீடியோவும் பார்க்க நல்லா இருந்துச்சு. பட் இங்க வந்து அந்த மாதிரி போட முடியல, வேற வீட்டுக்கு வந்துட்டோம், அதனால கண்டென்ட் சரியா போட முடியல. பட் இந்த மாதிரி ஏதாவது முக்கியமான டைம்ல தான் நாங்கள் விசேஷம் நடந்ததுன்னா அப்போ நாங்கள் கண்டென்ட் ஏதாவது போடுவோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரெசிபி வீடியோலாம் கேட்டுருக்கீங்க, அதெல்லாம் எல்லாமே அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம்.
டைம் கிடைக்கும் போது டைம் கிடைக்கும் போது, ஆமா. ஏன்னா வந்து இப்ப டெய்லி இது பண்றாங்க, குழந்தைங்க குழந்தைங்க இருக்கிறதுனால என்னால அதை பண்ண எல்லாமே முடியல. பண்றாங்க, கஷ்டமா தான் இருக்கு. இருந்தாலும் வந்து வீடியோ பண்ணணுமே அப்படின்றதுனால போட்டுட்டு இருக்கோம் ஏதோ. ஸோ இப்போ என்ன மெயினா என்ன ரீசன்னா, இப்போ எவ்வளவு சம்பளம்னு சொல்லி சொல்லலாம். ஒரு மூணாவது, இப்போ மூணாவது தடவை பேமெண்ட் வந்திருக்கு. 5 ஃபர்ஸ்ட் தடவை மாசத்துக்கு 5 மாசம் ஆயிடுச்சுல, 2வது சம்பளம். ஆமா, நாங்க ஆரம்பிச்சு யூடியூப் ஆரம்பிச்சு ஒரு 3 வருஷம் ஆகுது, கிட்டத்தட்ட 3 வருஷம் ஆகுது. அது 3 வருஷத்துல இப்போதான் நாங்க வந்து 3வது பேமெண்ட் வாங்குறோம். 3வது பேமெண்ட்னா வந்து நீங்க நிறைய நினைக்காதீங்க. எவ்வளவு வந்ததுன்னா 10,000 ரூபாய், 10,000 சில்லற. அது அதுவே அது எனக்கு வரதுக்கு பெரிய 5 மாசம் சந்தோஷம். ஆச்சு. ரொம்ப சந்தோஷம். 5 மாசம் ஆச்சு 10,000 வர்றதுக்கு. எங்களுக்கு சீரியஸாவே வந்துட்டு 10,000ன்றது அது எவ்வளவு பெரிய அமௌண்ட்டோ இல்லையோ, ஆனா இது இந்த டைம்ல வந்து கிடைச்சது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா சும்மா ஏதோ பண்றதுக்கு இது ஏதோ வந்திருக்கே அப்படின்றது தான் நினைச்சு நாங்க சந்தோஷப்பட்டு இருக்கோம். இப்ப நான் வெளியில வேலை பாக்குறேன், வீட்லயும் வந்துட்டு அவங்களும் வேலை பாக்குறாங்க. இப்ப அம்மா வந்து வீட்டு வேலை, அப்புறம் குழந்தைங்களை பாத்துக்கிறது, சமையல் எல்லாமே பண்றாங்க. நான் ஆபீஸ்ல ஒரு இவங்களுக்கு வேலைக்கு போயிட்டு இருக்கும்போது 15,000 சம்பளம், மாசம் 15,000 எனக்கு சம்பளம் வாங்கிட்டு இருந்தேன். இப்போ எனக்கு இந்த 5 மாசத்துக்கு ஒரு வாட்டி 10,000 ரூபாய் வருது. 10,000 ரூபாய். இருந்தாலும் நாம வந்து என்னால என்ன நான் முடியுமோ அதை பண்றதுனால எனக்கு சந்தோஷம்தான் இந்த அமௌண்ட் வந்தது. அதனால எல்லாருக்குமே உங்களுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா இந்த தடவை இவ்வளவு பேர் பார்த்து நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்றீங்க, ரொம்ப நன்றி. ரொம்ப ரொம்ப நன்றி. பத்தாததுக்கு இன்ஸ்டாகிராம்லயும் சப்போர்ட் பண்றீங்க, ஃபேஸ்புக்லயும் சப்போர்ட் பண்றீங்க. ஃபேஸ்புக்லயும் வந்துட்டு ஒரு போட்டு ஒரு 3 மாசம் ஆகுது, ஆனா அதுலயும் வந்து சப்போர்ட் பண்ணிருக்கீங்க. கிட்டத்தட்ட அதுலயும் வந்து ஒரு அமௌண்ட் வந்துச்சு. ஒரு எவ்வளவு சொல்றது, $25 வந்துச்சு இந்த மாசத்துல வந்து ஆட் ஆகும்னு சொல்லி. பட் இதுக்கு கிடைக்கவே இல்லை, இப்பதான் வந்து ஆரம்பிக்குது இந்த ஃபேஸ்புக்ல இருந்து அமௌண்ட் வர்றதுக்கு. எல்லாமே உங்களாலதான், ரொம்ப ரொம்ப நன்றி. எல்லாத்துக்கும் காரணம் நம்ம எடிட்டர், மேனேஜர் எல்லாம் இவரு தான். அதனால வந்து எனக்கு இதை பத்தியெல்லாம் எனக்கு எதுவுமே தெரியாது. நான் வந்து அந்த போட்டதோட சரி, மற்ற வேலையெல்லாம் பார்க்கறதுலாம் எங்க பையன்தான். அதனால அவனுக்கு டைம் கிடைக்கும் போது நாங்க வந்து அதை யூஸ் பண்ணிக்கிறோம், அவ்வளவுதான். இதுல வந்து நான் மட்டும் இல்ல, என் ஒய்ஃபும் தான் பண்ணிட்டு இருக்கா. அவளோட மொபைல் ஐபோன் அப்பதான் வாங்கின டைம். அந்த டைம்ல வாங்கி, அதுக்கு முன்னாடி அம்மா மொபைல் வந்து ரொம்ப பழைய மொபைல், அதுலதான் போட்டுருந்தாங்க. இப்போ என் ஒய்ஃபோட மொபைல் வந்து யூஸ் ஆகுது. இப்போ எடுக்கிறது அம்மா மொபைல் தான், கிளாரிட்டி கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். அதனால அந்த அந்த கிளாரிட்டி வச்சு போடும்போது இன்னும் கொஞ்சம் நல்லாவே வியூஸ் போக ஆரம்பிச்சுது. ஸோ அவங்களும் வந்து கண்டென்ட் கொடுக்கறது, வீடியோ எடுக்கிறதுலாம் அவங்களும் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ தேங்க்யூ. நானும் வந்து இந்த மாதிரி ஐபோன் வாங்கி வீடியோ போடணும்னு தான் எனக்கு ஒரு ஆசை. நான் மக்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வீடியோவா போடணும் அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆசை. ஐபோன் வாங்குற அளவுக்கு எனக்கு வசதி இல்லை. இருக்கிற ஃபோனை வச்சு ஏதோ மேனேஜ் பண்ணிட்டு இருக்கேன். இதால் நடுவில் இந்த சாப்பாடு வீடியோ எடுக்கும்போதெல்லாம் எங்கள் மருமகளோட ஃபோன் தான் யூஸ் ஆகுது. அவளும் வந்து எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுறா. சொன்ன மாதிரி ஒரு 3 தடவை வந்து பேமெண்ட் வந்தது சொன்னேன் இல்லையா. ஃபர்ஸ்ட் தடவை வரும்போது கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆச்சு யூடியூப்ல இருந்து வர்றதுக்கு. அப்போ வந்து 9,500 ரூபாய் கிட்ட வந்துச்சு. செகண்ட் டைமா வந்துட்டு அமௌண்ட் ஜென்ரேட் ஆகும்போது கிட்டத்தட்ட அது ஒரு 6 மாசம் ஆயிடுச்சு, 6-7 மாசம் ஆயிடுச்சு 2வது அமௌண்ட் வருது. இப்போ ஒரு 3வது அமௌண்ட் வரும்போது இப்போ ஒரு 5 மாசம் ஆச்சு. ஸோ கிட்டத்தட்ட 5 மாசம் 6 மாசம் அந்த கேப்ல தான் வந்துட்டு எங்களுக்கு 9,000 இருந்து 10,000ன்ற அமௌண்ட் வந்து எங்களுக்கு வந்திருக்கு. ஸோ மொத்தமா சேர்த்து பார்த்தா 10,000 ஒரு 30,000 ரூபாய் இல்லைன்னா 27,000 ரூபாய் இந்த அமௌண்ட் வந்து எங்களுக்கு அக்கௌண்ட்ல வந்து கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி நாங்க ரொம்ப சந்தோஷப்படுறோம். சப்ஸ்கிரைபர்ஸ்க்குலாம் வந்துட்டு கொஞ்சம் ஓரளவுக்கு நல்ல இன்கம்லாம் இதுல ரெகுலரா ஜென்ரேட் ஆக ஆரம்பிச்சுன்னா சப்ஸ்கிரைபரை வந்துட்டு வீட்டில் கூப்பிட்டு ஒரு விருந்தே வைப்போம். ஆல்ரெடி நான் வந்து கமெண்ட்ஸ்லாம் வந்து சொல்லிட்டு தான் இருக்கேன். எல்லாரும் வந்துட்டு வீட்டுக்கு வரட்டுமான்னு எல்லாம் கேட்குறீங்க. கண்டிப்பா வாங்க, கண்டிப்பா ஒரு நாள் இருந்து இன்வைட் பண்ணுவோம். கரெக்ட்? கண்டிப்பா உங்க கையால செஞ்ச எல்லாருக்கும் பிரியாணி தான். பிரியாணி மட்டுமா? நிறைய செய்வோம். எவ்வளவு ரெசிபிலாம் வந்து கேக்குறாங்க. நிறைய ரெசிபி செஞ்சு சாப்பிடுறவங்க நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் ஒரு வேலையா சாப்பாடாவது போடணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. அதனால கண்டிப்பா எங்களுக்கு வந்து ஆதரவு கொடுங்க. நிறைய விஷயம் பண்ணணும்னு தான் எங்களுக்கு ஆசை, ஆனா அந்த அளவுக்கு எங்களுக்கு வருமானம் இல்லை. அதனால நீங்க உங்க சப்போர்ட் இருந்தாதான் இதெல்லாம் நடக்கும். நன்றி. வருமானம்லாம் வந்து எல்லாம் இஎம்ஐல போகுது, அதனாலதான் வருமானம். சரி சரி, இவங்க வருமானம் எல்லாம் போகுது சைட்ல. அதுதான் ஏதோ எங்க வீட்டுக்கார் வந்து அந்த அளவுக்கு வேலைக்கு, அதாவது ஒயிட் வாஷ் பண்ற வேலை தான் செய்யறாரு அவர். அதனால அவர் வந்து வேலை கிடைக்கும் போது தான் அவர் போக முடியும். அவர் கிடைக்கிற வேலையை வச்சு அந்த வருமானத்தை வச்சு தான் நான் வந்து குடும்பம் பண்ணிட்டு இருக்கேன். இவங்க சம்பளம் எல்லாமே பேங்குக்கு தான் போகுது.
மற்றபடி ஏதோ இருக்கிறத வச்சு நான் மேனேஜ் பண்ணிட்டு இருக்கேன். அந்த கேப்ல தான் இந்த வீடியோலாம் கொஞ்சம் கொஞ்சம். சரி, மக்களான நீங்க சப்போர்ட் பண்ணுங்க, ஆதரவு கொடுங்க. நன்றி. நன்றிங்க. தேங்க்யூ. பாய். பாய். அடுத்த வீடியோல பார்க்கலாம்.